சங்கீதம் 70:1. தேவனே என்னை விடுவியும், கர்த்தாவே எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மளோடு பேசுவாராக. நீர் பேசும் எங்கள் இருதயத்தில் உம்முடைய வார்த்தையை விதையும், உம்முடைய வார்த்தைகள் எங்களை புடமிட்டும், உமது சத்தம் துணிக்கப்படட்டும், எங்கள் இருதயமும் பக்கமாய் திரும்பட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. நாம் எல்லாரும் சேர்ந்து ஜெபமாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த வசனத்தை வாசிக்கலாம். தேவனே என்னை விடுவியும், கர்த்தாவே எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும். ஹல்லேலூயா. ஒரு பெரிய ஜமீன்தார் வீட்டு ஒரு ஆள், ஹல்லேலூயா, பெரிய ஆள், பெரிய பிசினஸ்மேன், கணம் பொருந்திய ஒரு மனுஷன், பல வேலைக்காரர்களுக்கு எஜமானனாய் இருக்கிற ஒரு மனிதன். இந்த மனிதன் தேவனுக்கு ஒப்புமையாய் அல்லது கிறிஸ்து இயேசுவுக்கு ஒப்புமையாய் சொல்லப்படுகிற ஒரு மனிதன். இயேசு சொன்ன ஒரு ஓமை. அவருக்கு 2 பிள்ளைங்க இருந்தாங்க. பெயர்கள் கொடுக்கப்படல, ஆனா 2 பிள்ளைங்க இருந்தாங்க. 2 பேரும் அவங்க அப்பாவுக்கு உண்மையாய் உழைத்தார்கள் தான். ஆனா அந்த இளங்காலம் இருக்கு பாருங்க, 2வது பிள்ளைக்கு திடீர்னு ஒரு எண்ணம் வந்துச்சு. எனக்கு புது ஐடியா இருக்கு, புது பிசினஸ் பண்ணணும், புது விதமாய் நடத்தணும், வெளி உலகங்களுக்கு போகணும், சந்தோஷத்தை அனுபவிக்கணும், மனதில் தோன்றதையெல்லாம் செஞ்சு பார்க்கணும். அவங்க அப்பா கிட்ட அப்பப்போ பேசி பார்க்குறான். அவங்க அப்பா நோ சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. வேணாண்டா தம்பி, இது செட் ஆகாது. வேணாண்டா ராஜா, நீ உடஞ்சு போயிடுவ. வேணாண்டா, இந்த உலகத்தை பற்றி உனக்கு தெரியாது. வேணாண்டா, நீ அனுபவம் இல்லாமல் நீ பேசுகிற. ரொம்ப நாள் ஐடியா சொல்லிட்டே வரான். ஆனால் அவங்க அப்பா அவனுடைய நன்மையை பொருந்தி அவனுடைய நலனுக்காக வேண்டான்னு சொன்னார். இந்த இளங்காலைக்கு புரியல. ஒரு டைம் வர வரைக்கும் வெயிட் பண்ணான். எந்த டைம்? யூதர்களுக்கு 30 வயது வரைக்கும் அவங்க அப்பா என்ன சொல்றாரோ அதை அப்படியே கேட்கணும். எத்தனை வயசு வரைக்கும்? அதுக்கப்புறம் அன்பினாலே கேட்கணும். 30 வயசு வரைக்கும் கட்டளையாக கேட்கணும். 30 வயசுக்கு மேல அன்பினாலே கேட்கணும். கட்டளை விலகிடும், அந்த கண்ட்ரோல் போயிடும். ஆனா அன்பினாலே அப்பாவோட ஐக்கியமா இருக்கணும். இதுதான் வழக்கம். இந்த 30 வயசு வரைக்கும் அவன் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் அவனுக்கு உரிமை கிடைக்கிறது. அவன் அப்பா கிட்ட சொல்றான், இப்ப எனக்கு 30 வயசு, நான் இத்தனை நாளாக உங்ககிட்ட நிறைய ஐடியா சொன்னேன், நீங்கள் ஒன்றும் செய்யலை. இப்போ எனக்கு ரைட்ஸ் வந்திருக்கு. எனக்கு கவர்மெண்ட் கொடுத்த ரைட்ஸ் இருக்கு. எனக்கு என்னுடைய சொத்துக்களை எனக்கு என்ன பண்ணிருங்க, கொடுத்துருங்க. நான் போய் என் மனதில் தோன்றின காரியங்களை நான் செய்ய வேண்டும். இப்போ நீங்கள் நோ சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு என்ன வந்துருச்சு? உரிமை வந்துருச்சு, ரைட்ஸ் வந்துருச்சு. அவங்க அப்பா நினச்சிருந்தாருன்னா நான் உனக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அப்பா மனசு எப்பயுமே அப்படி இருக்காது. உன்னை நான் பெத்துட்டேன், நீ என் பிள்ளையாயிட்ட, அதனால நீ கேட்கறத நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய சொத்தை, அவனுடைய பங்கை எடுத்து கையெழுத்து போட்டு கொடுத்துட்டார். இருதயம் வேதனையோடு, கனமான இருதயத்தோடு, புள்ள அறியாமல் செய்கிறானே, ஆனாலும் அவன் உரிமையிலே அவன் பேசுகிறான், தீர்மானம் எடுத்து பேசுகிறான். எனவே கையெழுத்து போட்டு அனுப்புகிறான். சுதந்திர பறவையாக இவன் வெளியே புறப்பட்டு போய் அவனுக்கு தோன்றின எல்லா பிசினஸ் ஐடியா, அவனுக்கு தோன்றின எங்கெங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும், அவனுக்கு என்னென்ன விஷயங்களோடு சேர்ந்து, எந்தெந்த நண்பர்களோடு சேர்ந்து என்னென்ன செய்ய வேண்டுமோ எல்லாவற்றையும் செய்தான். அதிலே அவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அது மட்டும் இல்லை, அதுக்கு நடுவில் சின்ன சின்ன பாவங்கள், சின்ன சின்ன மனதை சந்தோஷப்படுத்துகிற
சில சிற்றின்பங்கள், அதெல்லாம் தவறுன்னு அவனுக்கு தெரியல. அப்பா என்னை கண்ட்ரோல் பண்றார், அப்பா என்னை வேண்டான்னு சொல்றார், அப்பா என்னை தடுக்கிறார். இப்போ நான் சுதந்திர பறவை, என்னை எந்த அப்பாவும் என்ன செய்ய முடியாது, என்ன கேள்வி கேட்க முடியாது. செய்ய ஆரம்பிக்கிறான். நல்லா தானே இருக்கு, ஏன் எங்க அப்பா வேண்டாம் வேண்டான்னு சொன்னாரு, நல்லா தானே இருக்கு. ஆனால் அவனுக்கு தெரியல, அவனுடைய பணமெல்லாம் செலவழிந்து கொண்டே வருகிறது. கொஞ்சம் கொஞ்சமாய் அவனுடைய பணமெல்லாம் என்ன ஆகிட்டே வருது, செலவழிந்துட்டே வருது. செலவழிய அதெல்லாம் பார்த்துக்கலாம், அதெல்லாம் எல்லாம் நமக்கு திரும்பி வந்துடும். நம்ம கரெக்டான பாத்தை சூஸ் பண்ணியிருக்கிறோம். நம்ம எப்படி இருந்தாலும் போட்டதை என்ன பண்ணிடலாம், நம்ம எடுத்துடலாம். நம்பிக்கையில் ஓடிக்கிட்டே இருக்கிறான். தூரத்தில் அவங்க அப்பா இந்த புள்ள வருமா எதிர்பார்த்துக்கிட்டே அவருடைய இருதயம் துடிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த பக்கம் இருதயம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்குது, இந்த இளம் காலையினுடைய இருதயம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் தெரியும், பணம் எல்லாம் செலவழிந்தது. வரும் என்று நினைத்த ஒன்றும் என்ன செய்யல, வரல. நண்பர்கள் விட்டு விலகினார்கள். இப்போ எல்லாத்துலயும் தோல்வி, எல்லாத்துலயும் தோல்வி. கொண்டு வந்ததுல ஒரு பைசா கூட பாக்கெட்ல இல்ல. இப்போ அவன் என்ன நினைக்கிறான், இப்போ நான் கிளம்பி எங்க அப்பா வீட்டுக்கு நான் போனேனா, எங்க அப்பா என்னை பார்த்து தோத்தாங்கோலின்னு சொல்லிட்டா என்ன பண்றது? எங்க அப்பா என்னை பார்த்து, கொஞ்சம் பேசுங்களேன், தோத்தாங்கோலின்னு சொல்லிட்டா என்ன என்ன பண்றது? அங்கே இருக்கிற எல்லா வேலைக்காரர்களுக்கு முன்பதாக நான் ஒரு இளவரசனை போல நான் இருந்தேன். என்னை எல்லாரும் பார்த்து கேலி பண்ணி சிரித்தா என்ன ஆகுது? வெற்றியை பெற்றுதான் நான் திரும்புவேன். அதுக்காக நான் இப்போ ஒரு முடிவு எடுக்கிறேன். இதுவரைக்கும் நான் முதலாளியா இருந்தேன், இப்போ நான் ஒரு தொழிலாளியா நான் போய் நான் உழைத்து என் பலத்தை எல்லாம் பயன்படுத்தி, என் அறிவையெல்லாம் பயன்படுத்தி நான் உழைத்து, நான் வேலை பார்த்து, நான் சம்பாத்தியம் நான் வாங்கி, சம்பளம் வாங்கி, நான் எப்படியாவது நான் விட்ட அத்தனையும் நான் திரும்ப நான் எடுத்துருவேன் அப்படின்னு என்ன பண்றான், ஒரு வேலைக்கு போக முயற்சி பண்றான். யாரும் இவனை என்ன சேர்த்துக்கல, வேலைக்கு சேர்த்துக்கவே இல்லை. ஏன் தெரியுமா? இவன் போன ஊர் அப்படி, இவன் போன தேசம் அப்படி. பணம் இருக்கிற வரைக்கும் இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஏன் கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணவா, ஏன் பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ணவான்னு கூப்பிட்டத, இப்போ உழைக்கிறதுக்கு எனக்கு ஒரு வேலை கொடுன்னு கேட்டா எந்த கம்பெனியும் அவனுக்கு இப்ப என்ன செய்யல, வேலை கொடுக்கல. வேற வழி இல்லை. வயிறு குவா குவான்னு கத்துது, வலிக்குது, பசி, மயக்கம், சாப்பிட்டாகணுமே. எனவே அங்கே ஒரு பன்றி மேய்க்கின்ற ஒரு எஜமானன் இடத்திற்கு போகிறான். நீங்க நல்லா கவனிக்கணும், இந்த பன்றி மேய்க்கிற எஜமானன் என்று வந்தாலே அவன் இஸ்ரவேல் தேசத்தை விட்டே போயிட்டான்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா, இஸ்ரவேலர்கள் யாரும் எதை வளர்க்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. ஆடு வளர்ப்பாங்க, மாடு வளர்ப்பாங்க, ஒட்டகங்கள், கழுதைகள், குதிரைகள் இதெல்லாம் கூட வளர்ப்பாங்க. ஆனா எதை வளர்க்க மாட்டாங்க? ஏன்னா அது கர்த்தருக்கு அருவருப்பு, எங்களுக்கும் அது அருவருப்பு, நாங்க அதை பண்ண மாட்டோம்னு சொல்லி இஸ்ரவேலர்கள் என்னைக்குமே அதை செய்ய மாட்டாங்க. அப்பனா நம்ம இளங்காலம் எங்க போயிருக்குது? அவுட் ஆஃப் இஸ்ரேல். வெரி குட். இஸ்ரேலை விட்டு ராஜா பறந்து போயிருக்கிறாரு. ஹல்லேலூயா. அப்போ அங்க போய் பன்றி மேய்க்கிற இடத்துல வேலை தேட போறான். அருவருப்பு இருக்கிற இடத்துல வேலைக்கு தேட, வேலை வழி இல்லை. நீ தேவனை விட்டு தூரம் போக 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 ஒன்னறியாமையே அருவருப்பு மட்டும்தான் வாசலை திறந்து வச்சிருக்கோம். நீ உள்ள வாடா, நீ என் கிட்ட இருந்து உட்காந்துக்கோன்னு எது மட்டும் தான் வாசலை திறந்து உட்காருக்கும்? ஆமா, இந்த பன்றியின் வாசல் மட்டும் தான் திறந்துருக்கு. எனக்கு கொஞ்சம் வேலை கொடுங்க. எஜமானன் சொல்ற, வா வந்து இந்த பன்றிகளுடைய கழிவுகளை எல்லாம் சுத்தம் பண்ணு, அதையெல்லாம் சரி பண்ணு, நான் கொடுக்குற சாப்பாடுலாம் பன்றிகளுக்கு போடு, இதை வேணா செய்வா. ஹல்லேலூயா. நான் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா? மனதில் ஓடுது. எங்க அப்பா வீட்டில் நான் யார் தெரியுமா? நான் இளவரசன். எத்தனை பேர் தினமே எங்களுக்கு கீழே வேலை பார்த்தாங்க. நான் ஒண்ணுமே சம்பாதிக்காதப்போ, ஒண்ணுமே உழைக்காதப்போ, ஒண்ணுமே செய்யாதப்போ எனக்கு கீழே 1000 வேலைக்காரங்க இருந்தாங்க. நான் சொன்ன 1000 பேர் ஓடுவாங்க. ஆனா நீ என்னடானா இந்த பன்றியினுடைய கழிவுகளை போய் கழுவ சொல்ற. மனதுல ஓடுது, வாய் மூடிட்டு இருக்கு.
பேசினா என்ன ஆகும்? பன்றிக்கு இவன் இரையாயிருவான். அதனால வாயை மூடிட்டு சரிங்கய்யா நான் பண்றேன், போய் கிளீன் பண்றான். பசிக்குது, ஒரு நாள் முடிச்சாதான் சம்பளம், இல்லையா ஒரு வாரம் முடிச்சாதான் சம்பளம். உள்ள என்ட்ரி ஆகும் போதே தலைவர் பசியோட தான் என்ட்ரி ஆகுறாரு. ஐயா கொஞ்சம் அட்வான்ஸ் பணம் கொடுங்கன்னா யாராச்சும் கொடுப்பாங்களா? சாப்பாடு கொடுங்கன்னா யாராச்சும் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சு பன்றிக்கு போட்ட இந்த சில காய்கறிகளை எடுத்து என்ன பண்ண போறாரு சாரு? ராஜா சாப்பிட போறாரு. இந்த இளங்கால சாப்பிட போகுது. ஹல்லேலூயா. அவன் என்ன சாப்பாடு சாப்பிட்டவன்? என்ன சாப்பாடு சாப்பிட்டவன்? எப்படி வளர்ந்தவன்? சில்வர் ஸ்பூன், born with silver spoon. No, 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 no. Born with golden spoon. காய்கறிகளை சாப்பிட்றதுக்கு வைக்கும் போது கைய வச்சான், மண்டை மேல ஒன்று விழுந்துச்சு குச்சியில. யாரை கேட்டா என் பன்றிகளுடைய உணவை நீ எடுத்து சாப்பிட்ற? ஹல்லேலூயா. இப்போ ஒரே ஒரு காரியம் அவன் இருதயத்துல உடைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. என்ன தெரியுமா? யாராச்சும் யோசிக்க முடியுதா? கர்த்தர் அவனுடைய இருதயத்துல அவனை உடைக்கிறார். அவன் இருதயத்துல அவனை உடைக்கிறதுக்காக தான் இந்த சூழ்நிலையும் அனுமதிக்கப்பட்டிருக்கு. அது என்ன தெரியுமா? ஒன்னு உடைக்கப்படுது, ஒன்னு உடைக்கப்படுது. அவனுடைய ஆட்டிடியூட், அவனுடைய மனப்பான்மையை கர்த்தர் உடைக்கிறார். அவனுடைய ஈகோவை உடைக்கிறார். உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் ரைட் நினைக்கிற பார், அதை உடைக்கிறார். உங்க அப்பாவை குறித்து தவறான எண்ணங்கள் ஏற்படுத்தியிருக்கிற பார், அதை உடைக்கிறார். உங்க அப்பா வீட்டை பத்தி தப்பான எண்ணம் வச்சிருந்த பார், அதை உடைக்கிறார். ஆட்டிடியூட உடைக்கிறார், ஈகோவை உடைக்கிறார், பெருமையை உடைக்கிறார், எண்ணங்களை உடைக்கிறார். எல்லாத்தையும் கர்த்தர் உடைக்கிறார். இளங்கால கொஞ்சம் அப்படி இப்படி தான் ஆணுச்சு, ஆனா உடைக்கப்பட்டுச்சு. அவன் இருதயத்துல இப்போ ஒண்ணு சொல்றான். வீட்டுக்கு போனா என்னை எல்லாரும் தோத்தாங்கோலின்னு சொல்லுவாங்க, உண்மைதான். வீட்டுக்கு போனா எல்லாரும் என்னை பப்பிளிச்சு காமிப்பாங்க, உண்மைதான். என்னை எல்லாருக்கும் முன்பதாக ஒரு பழி சொல்லா பழமொழியா என்னை வைப்பாங்க, உண்மைதான். ஆனா எங்க அப்பா செய்ய மாட்டாரு, எங்க அப்பா செய்ய மாட்டாரு, எங்க அப்பா செய்ய மாட்டாரு. இந்த ஒரே ஒரு எண்ணம், தன் தகப்பனிடத்தில் போக வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் ஒரு மகனாக அல்ல, ஒரு வேலைக்காரனா நான் போவேன். ஏன்னா எங்க அப்பா வீட்டில் வேலைக்காரர்கள் கூட எஜமானர்கள் மாதிரி சந்தோஷமா இருப்பாங்க, உரிமையா இருப்பாங்க. ஏன்னா எங்க அப்பா எந்த வேலைக்காரனையும் வேலைக்காரன்னு பார்த்ததில்ல, பிள்ளை மாதிரி பார்த்துக்குவாரு. சாப்பாடு கேட்டு போறவனுக்கு அப்படி சாப்பாடு கொடுப்பாரு. சம்பளம்லாம் கடைசியா கொடுத்தாலும் முதல்ல சாப்பிட்றான்னு சொல்லுவாரு. ஆனா இங்க எனக்கு அப்படிப்பட்ட நிலைமை இல்லையே. எனவே என் தகப்பன் வீட்டுக்கு போவேன், அவருடைய மகனாக அல்ல, நான் வேலைக்காரனாக. பசியோடு பசி வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஜீவனே போனாலும் பரவாயில்ல, இனி இந்த ஊர்ல நான் இருக்க மாட்டேன், அருவருப்புல நான் இருக்க மாட்டேன்னு ஒரு முடிவெடுத்தான். எழுந்தான். என்ன சொன்னாலும் பரவாயில்லன்னு அவன் போனான். அவங்க அப்பா வீட்டுக்கு நெருங்கிட்டு இருக்கிற நேரத்துல அவங்க அப்பா தூரத்தில் வருகிறதை கண்டு, இவன் வேலைக்காரனா போயிட்டு இருக்கிறான், அவங்க அப்பா தூரத்திலிருந்து கண்டு ஓடி வந்து அவனை அணைத்து அவனை முத்தமிட்டு, நீ என்றைக்கும் நீ என்னுடைய மகன்தான்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போனாரு. ஹல்லேலூயா. நீ என்றைக்கும் நீ என்னுடைய மகன்தான், என்றைக்கும் நீ என்னோட மகன்தான். உள்ள போனா அவன் அப்பா அவனுக்காக விருந்து செஞ்சாரு. கையில மோதிரத்தை போட்டாரு, செருப்பு போட்டாரு, சாப்பாடு ஊட்டினாரு. நீ மீண்டும் அவனை எஜமானனா மாத்தினாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்க இருதயத்துல ஒன்னு உடைக்க விரும்புறார்.
என்னுடைய பாயிண்ட் இன்னைக்கு அதுதான். என்னுடைய பாயிண்ட் இன்னைக்கு அதுதான். God wants to break something in your heart. What he wants to break? அவர் என்னத்தை உடைக்கணும்னு விரும்புகிறார்? என்னை ஏதாவது ஒன்று சொல்லிடுவாங்களோ இருதயத்தில் ஓடிக்கிட்டே இருக்கு இல்ல? ஏதாவது ஒன்று பண்ணிடுவாங்களோ, ஏதாவது ஒன்று பேசிடுவாங்களோ. தவறான மனப்பான்மை, தவறான எண்ணங்கள், தவறான புரிதல்கள், தவறான டெசிஷன் மேக்கிங் எல்லாத்தையும் இன்னைக்கு ஆண்டவர் உடைக்க விரும்புகிறார். உடைக்க கர்த்தர் விரும்பிட்டா, உடைக்க விரும்பிட்டா மண்பானை போல அவர் சமூகத்தில் போய் உட்கார்ந்துடணும். இரும்பு மாதிரி உட்கார்ந்துடக்கூடாது. எப்படி உட்கார்ந்துடணும்? என்னை உடைங்க ஆண்டவரேன்னு இரும்பு மாதிரி உட்கார்ந்தா ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு? வாய் தாண்ட உடன்னு சொல்லுது, ஆனா நீயும் எப்படி வந்திருக்கிற? இரும்பா வந்திருக்கிற. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாருடைய வீட்லயும் மண்ணெண்ணெய் ஸ்டவ் இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். இருந்திருக்கா? ஓகே, எங்க வீட்டிலலாம் இருந்துச்சு. அதெல்லாம் சமைச்சாங்க, தண்ணி காய வச்சு அதில் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. மண்ணெண்ணெய் ஃபுல்லாக இருந்தாலும், ஸ்டவ் ரொம்ப சுத்தமாக இருந்தாலும், எல்லாம் கரெக்டாக இருந்தாலும், அந்த திரியை அப்பப்போ என்ன பண்ணிகிட்டே இருக்கணும்? இந்த மேலே எரிஞ்சு போய் இருக்கிற அந்த திரியை கொஞ்சம் என்ன பண்ணிடணும்? பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, ஓ மண்ணெண்ணெய் கரெக்டாக இருக்கு, ஸ்டவ்வு சுத்தமாக இருக்கு, மேலே அந்த திரியை மட்டும் கொஞ்சம் கத்தர் கட் பண்ண விரும்புகிறாரு. ஹல்லேலூயா. அந்த திரி என்ன திரி? மங்கீரிய திரியா? சொல்லுங்க. என்னுடைய மனப்பான்மை, என்னுடைய ஆட்டிடியூட், என்னுடைய ஈகோ, என்னுடைய தவறான புரிதல், என்னுடைய கர்வம், நான் சரி என்கின்ற எண்ணம், சின்ன விஷயம் தான். அதை லைட்டாக கட் பண்ணிட்டா போதும், நல்லா கொழுந்து விட்டு அது எரியும். ஹல்லேலூயா. அதனால தான் தாவீது சொல்றான், என் ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது ஆண்டவரே. அவன் அந்த பாவத்தில் விழுந்தான் பாருங்க, பத்சேபாள் இடத்துல. கிட்டத்தட்ட 1.5 வருஷம் 2 வருஷம் மனம் திரும்பவே இல்லை அவன். நான் பண்ணது கரெக்டு தான். ஏன் ராஜா நான் பண்ணக்கூடாதா? எனக்கு இந்த பூமியில் இருக்கிற அத்தனை மக்களும் எனக்கு சொந்தம் இல்லையா? ஏன் பத்சேபாளை நான் எடுத்துக்க கூடாதா? ராஜாக்களுக்கு இதெல்லாம் இயல்பு தானே. இந்த பாபிலோன் தேசத்தை பாருங்க, அவன் எத்தனை பொண்டாட்டியை வச்சிருக்கிறான், அவன் எத்தனை பேர் பொண்டாட்டியை வச்சிருக்கிறான். நான் ஒருத்தனுடைய பொண்டாட்டி தானே நான் வச்சிருக்கிறேன். இது என்ன பெரிய குற்றமோ? 2 வருஷம் அந்த பயம் மனம் திரும்பல. நாத்தான் தீர்க்கதரிசியை அனுப்பினார். எங்க? தனிமையில் இருக்கும் போதா? நாத்தான் தீர்க்கதரிசி, எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் ராஜா, உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லி போனாரா? அரண்மனையில் உட்கார வச்சு பேசுறாரு. He was in the throne. த்ரோன்ல உட்கார்ந்துருக்கிறார் ராஜா, சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. நாத்தான் உள்ள என்ட்ரி ஆகுறாரு. இந்த ஆள்கிட்ட நேரடியாக சொன்ன பிரச்சனை, அதனால கொஞ்சம் கதையை சொல்லுவோன்னு ஒரு கதையை போட்டு ஒரு பாயிண்ட்ல வந்து நிறுத்தினாரு. நீ தான் அந்த குற்றவாளி. நீ ராஜாவா இருக்கலாம், நீ தேவனுக்கு முன்பதாய் குற்றவாளி. உனக்கு என்ன தைரியம் இருந்தா இன்னொருத்தனுடைய மனைவி நீ எடுப்ப? ஹல்லேலூயா. தாவீது ஒரு காரியத்தை செய்தான், கர்த்தருடைய இருதயமே அதிர்ந்தது, அசைந்தது. அதில் அப்படியே கர்த்தர் உருகிட்டாருன்னா பாருங்களேன், அப்படியே முகம் குப்புற விழுந்தான். இந்த மேல இருக்கிற கிரீடத்தை விட்டு எறிகிறான், சாஷ்டாங்கமாய் விழுகிறான். தனி மேல இல்ல, பிஃபோர் எவ்ரி ஒன். எனக்கு இந்த ராஜா பதவி இல்லை, இந்த வாழ்க்கை எனக்கு பெருசு இல்லை, எனக்கு ராஜரீகம் என்னை விட்டு போனாலும் பரவாயில்ல, என் ஜீவனை பார்க்கிலும் உங்க கண்கள் எனக்கு கிருபை கிடைச்சா அது போதும் ஆண்டவரே. இந்த நிலைவரமான ஆவி எனக்குள்ள வச்சிருங்க, அந்த அபிஷேகத்தை மட்டும் என்னை விட்டு எடுத்துறாதீங்க ப்ளீஸ். நாத்தான் சொல்றான், உன் வீட்டில் பட்டயம் வந்து நிற்கும், இருந்துட்டு போட்டோம், அந்த பட்டயம் வரட்டும், என்னை அடித்தாலும் அந்த அரவணைக்கிற கரத்தை மட்டும் என்னை விட்டு எடுத்துறாதீங்க. உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த சாபம் வந்து நிற்கும், ப்ளீஸ் அது வந்தாலும் பரவாயில்ல,
உங்க கிருபையை மட்டும் என் குடும்பத்தை விட்டு எடுத்துறாதீங்க. அவன் என்னை விட்டு நீக்குங்கலாம் அவன் ஜெபிக்கலைங்க. அவன் ஒன்னே ஒன்று கேட்டது அது ஒண்ணுதான், தேவனே எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும். இந்த ஒன்று போதும் ஆண்டவரே. அந்த இளையகுமாரன் தகப்பனிடத்துல போகும்போது எனக்கு சகாயம் மட்டும் கொடுங்க, வேற ஒன்றும் எனக்கு வேண்டாம். இந்த இளையகுமாரன் போய் எனக்கு சொத்து கொடுங்க, கொஞ்சம் கொடுங்க டாடின்னு கேட்கல. பழைய அந்த ஒரு அத்தாரிட்டி இருக்கும்ல, அதை கொடுங்கன்னு அவன் கேட்க போகல. எனக்கு ஏதாவது ஒன்று பெருசா செய்யுங்க, நான் உங்க பிள்ளை தானே கேட்க போகல. வேலைக்காரனா உங்க சமூகத்தில் வச்சுக்கோங்க டாடி, அது போதும் எனக்கு போய் நிற்கிறான். ஆனா அப்பா ரொம்ப நல்லவருங்க, எப்பவுமே தூக்கி மேலதான் உட்கார வைப்பாரு. தாவீதுக்கு சொன்னாரு, இந்த கிருபைய உன்னை விட்டு மட்டும் இல்லை டேவிட், உன் சந்ததியை விட்டு நான் எடுக்க மாட்டேன். என் தாவீதுக்கு கட்டின வீட்டை நான் என்னைக்கு தாவீதினுடைய குடும்பத்தை விட்டு நான் எடுக்கவே மாட்டேன். ஏன்னா நீ என் இருதயத்துக்கு ஏற்றுவான். அவ்வளோ பெரிய பாவம் செஞ்சவனியா? இல்லைங்க, வசனம் சொல்லுது, நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் he will stand again. அவன் மீண்டும் எழுந்து நிற்பான். அதுதான் ஆண்டவருடைய இருதயத்தை உருக்கிடும். ஆண்டவர்கிட்ட கேட்போமா? எல்லாரும் கரங்களை விரித்து, ஆண்டவரே தேவனே எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும், சகாயம் செய்ய தீவிரியும், சகாயம் செய்ய தீவிரியும்.